வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 75. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 12 கேட்பாங்க. அதே மாதிரி 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். ஸோ வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால் மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இப்போ 7 to 14 இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன, வாட் இஸ் கோ எஃபிஷியன்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன், அதே மாதிரி துரு என்பது என்ன, துரு உருவாக்கத்தோட சமன்பாடு, வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேடை என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்டேஜ், சைனோ ஆர்ட்ரியலுக்கான இதயத்தின் பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது, பின்மூளையின் பாகங்கள் யாவை, வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் இன் பிரைன், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசி மற்றும் டி ஆகியவற்றின் அடையாளம் காண்க. இந்த டயக்ராம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கோலோஸ்ட்ரோம் என்றால் என்ன, பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது, வாட் இஸ் கோலோஸ்ட்ரோம், ஹவ் இஸ் மில்க் ப்ரொடியூஸ்டு ஹார்மோன்லி ரெகுலேட்டர், மெட்டாஸ்டாட்டிஸ் என்றால் என்ன, வாட் இஸ் மெட்டாஸ்டாட்டிஸ். அதே மாதிரி சம் வந்து பிஹெச் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு 7 to 4 28 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 32 வந்து கம்பல்சரி. எப்போவுமே நீங்கள் இனிஷியா கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. நிலமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் கூறுக. அதே மாதிரி இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகள், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஸோ அதுக்குள்ள சுவாச ஈவு என்றால் என்ன, ஒளிச்சேர்க்கையின் போது இருள்வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும், வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கொஷன், what should be the light independent reaction occurs to before the light independent reaction photosynthesis, முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக, தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் யூபாய்டி நிலை சாதகமானது ஏன் கருதப்படுகிறது, நியூரான்கள் அவற்றின் அமைவிடத்தின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி தமனி சிறை வேறுபாடு, வட்டார இன தாவரவியல் எத்தனோ பாட்னி, காடழிவினால் ஏற்படும் விளைவு, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு சம் பார்த்துக்கோங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் டைப் தான். குவிலன்ஸ் பயன், நிலப்பிரிகை வரையறுக்கவும், போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம், நகரம் நுண்ணோக்கின் மீச்சிற்றளவு. அதே மாதிரி எதிரொலி என்றால் என்ன, எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகள், எதிரொலி மருத்துவ பயன்பாடுகளை கூறுக, எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நவீன அணு கொள்கையோட கோட்பாடு, மாடர்ன் அட்டாமிசிட்டி தியரி, டிஜிட்டல் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகிறது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செயற்கை ஆக்சிஜன்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு, பூக்கும் தாவரத்தில் சூலகத்தின் அமைப்பின் படம் மற்றும் பாகத்துடன் விளக்குக, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை, உட்கலப்பு வெளிக்கலப்பு வேறுபாடு, வகை 1 வகை 2 நீரிழிவு நோய்க்கான வேறுபாடு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வரக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.